சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள். இதில் 3 காண்டம் 30 காதை இருக்குது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டம் 10 காதைகள், மதுரை காண்டம் 13 காதை, வஞ்சி காண்டம் 7 காதை. காதை அப்படிங்கிற அமைப்பில் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இருக்குது. சருக்கம் அப்படின்னா சூளாமணி, பாரதம். இளம்பகம் அப்படிங்கும்போது சீவக சிந்தாமணியில் மட்டும் இளம்பகங்கிற உட்பிரிவு இருக்குது. படலம் அப்படிங்கும்போது கம்பராமாயணம் கந்தபுராணத்தில் இருக்குது. கம்பராமாயணம் கந்தபுராணத்தில் இந்த அமைப்பு இருக்குது. சிலப்பதிகாரம் ஆசிரியப்பாவாலும் கொச்சக கலிப்பாவாலும் ஆனது. சிலப்பதிகாரம் ஆசிரியப்பாவாலும் கொச்சக கலிப்பாவாலும் ஆனது. முக்கிய கதைமாந்தர்கள் தலைவன் கோவலன். இதில் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் தலைவன் கோவலன், தலைவி கண்ணகி. ஆடல் மங்கை மாதவி. கோவலன் தந்தை மாசாத்துவான், கண்ணகியோட தந்தை மானாய்க்கான். மாதவியின் தாய் சித்ராவதி. மாதவியோட தாய் சித்ராவதி. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் மணிமேகலை. கண்ணகியின் தோழி தேவந்தி. கண்ணகியோட தோழி தேவந்தி. மாதவியின் தோழி வயந்தமாலை. பெண் சமணத்துறவி கவுந்தியடிகள். ஆண் பௌத்த துறவி அரவணாடிகள். மதுரையில் கண்ணகியை அடைக்கலம் பெற்ற ஆயர்குல பெண் மாதரி. ஆண் பௌத்த துறவி எங்கே வருவாங்க அப்படின்னா மணிமேகலையில் வருவாங்க. மதுரையில் கண்ணகியை அடைக்கலம் பெற்ற ஆயர்குல பெண் மாதரி. மாதரியின் மகள் ஐயை. கோவலனை ஏமாற்றியவன் பொற்கொல்லன். மாதவியின் நலம் விரும்பி கோசிகாமணி. மாதவியோட நலம் விரும்பி யார் அப்படின்னா கோசிகாமணி. கோவலனின் நண்பன் மாடல்லன். மதுரை செல்ல வழிகாட்டியவன் மாங்காட்டு மறையோன். கோசிகாமணி, மாடல்லன், மாங்காட்டு மறையோன் மூவரும் அந்தணர்கள். இந்த கோசிகாமணி, மாடல்லன், மாங்காட்டு மறையோன் மூவரும் அந்தணர்கள். கோசிகாமணி மாதவியோட நலம் விரும்பி, மாடல்லன் கோவலனோட நண்பன், மாங்காட்டு மறையோன் மதுரைக்கு வழி சொல்லியவன். மாதவியின் முதல் கடிதத்தை எடுத்து சென்றவர்கள் வயந்தமாலை. மாதவியின் 2ஆம் கடிதத்தை கோவலனிடம் சேர்த்தவன் கோசிகாமணி. மதுரையின் காவல் தெய்வம் மதுராவதி. மதுரையோட காவல் தெய்வம் மதுராவதி. கண்ணகிக்கு கோயில் கட்டியவன் செங்குட்டுவன். செங்குட்டுவனின் மனைவி வேண்மாள். கண்ணகிக்கு கோயில் கட்டியவன் யார் அப்படின்னா செங்குட்டுவன். செங்குட்டுவனோட மனைவி தான் வேண்மாள். கண்ணகிக்கு சிலை எடுக்க வேண்டும் என்று சொன்னவள் வேண்மாள். சிலை எடுத்த போது உடன் இருந்தவர்கள் இலங்கை மன்னன் கயவாகு, சோழ மன்னன் பெருநற்கிள்ளி, கனக விஜயர். இந்த 3 பேருமே இருந்தாங்க. கயவாகு, இலங்கை மன்னர் கயவாகு, சோழ மன்னன் பெருநற்கிள்ளி, கனக விஜயர். கண்ணகி கோயிலின் முதல் பூசாரி தேவந்தி. முதல் பெண் பூசாரியும் தேவந்தி தான். செங்குட்டுவனின் அமைச்சர் அலிம்பில்வேல் வில்லவன் கோதை. செங்குட்டுவனோட அமைச்சர் அலிம்பில்வேல் வில்லவன் கோதை. வடநாட்டு போரில் செங்குட்டுவனுக்கு உதவியாளர்கள் நூற்றுவர் கர்ணன், சதானிகர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லுவாங்க. செங்குட்டுவன் போர் செய்த இடம் குயிலாலுவம். கண்ணகி சிலைக்கு கல் எடுத்த மலை இமயமலை. கல்லை நீராட்டிய ஆறு கங்கையாறு. கண்ணகிக்கு கோயில் உள்ள ஊர் திருவாஞ்சிக்களம். முற்பிறப்பு செய்தி அப்படிங்கும்போது கலிங்க நாடு அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது. அதில் சிங்கபுரம், கலிங்கபுரம் என 2ஆக பிரிந்திருந்தது. கலிங்க நாட்டில் சிங்கபுரம், கலிங்கபுரம் என 2ஆக பிரிந்திருந்தது. சிங்கபுரத்தை வசுவும் கலிங்கபுரத்தை குமரனும் ஆண்டனர். இருவரும் பகை பங்காளிகள். சிங்கபுரத்து வணிகன் சங்கமன் மனைவி நீலி. சங்கமனை ஒற்றன் என்று அரசனுக்கு காட்டி கொடுத்து கொன்றவன் பரதன். முற்பிறப்பில் பரதன், இப்பிறப்பில் கோவலன். அப்பரதனே இப்பிறவி கோவலன். நீலியின் சாபத்தால் துன்பப்பட்டவள் கண்ணகி. இதில் உள்ள செய்திகள். சிலம்பின் குறிக்கோள் 3 இருக்குது. கோவலன் மாதவி பிரிவுக்கு காரணம் ஊழ். கோவலன் மதுரை சென்றதற்கு காரணமும் ஊழ். கோவலன் கொலையுண்டதற்கு காரணமும் ஊழ். மதுரை எரிந்ததற்கு காரணமும் ஊழ்வினையை என்று இளங்கோவடிகள் கருதுகிறார். இளங்கோவடிகளுக்கு கண்ணகியின் வரலாற்றை கூறியவர் சீத்தலை சாத்தனார். யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். கண்ணகியின் வரலாற்றை சீத்தலை சாத்தனார் எழுத வேண்டும் என்று சொன்னவர் இளங்கோவடிகள். கண்ணகியின் வரலாற்றை எழுத தகுதியுடையவர் இளங்கோவடிகளே என்று சொல்லி அவரே எழுத வேண்டும் என்று சொன்னவர் சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் தம் நூலை சீத்தலை சாத்தனார் முன் அரங்கேற்றினார். யார் முன்னாடி அரங்கேற்றினார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் முன் அரங்கேற்றினார். கூத்து, ஆடல், இசை, குழல், தன்னுமை, யாழ் ஆகியவற்றை கற்பிக்கும் ஆசிரியர் இலக்கணமும்.
அதாவது கூத்து, ஆடல், இசை, குழல், தன்னுமை, யாழ் ஆகியவற்றை கற்பிக்கும் ஆசிரியர் இலக்கணமும் அரங்கின் இலக்கணமும் ஆடும் இயல்பு பற்றிய செய்திகள் அரங்கேற்று காதையில் இடம்பெற்றுள்ளன. தவறு செய்வோரை பூதம் புடைத்துண்ணும் இடம் பூத சதுக்கம். பூதத்தின் பெயர் சதுக்க பூதம். இவங்க தவறு செய்வோரை தான் இந்த பூதம் புடைத்துண்ணுமா. அந்த பூதத்தோட பெயர் சதுக்க பூதமா. அரசன் தவறு செய்யினும் அமைச்சர்கள் நடுநிலை தவறினும் அவற்றை அறிவிக்க பாவை ஆடும் இடம் பாவை மன்றம். அரசு தவறு செஞ்சாலும் அமைச்சர்கள் நடுநிலை தவறினாலும் அவற்றை அறிவிக்க பாவை ஆடும் இடம் பாவை மன்றம். மழை வேண்டி எடுக்கப்படும் விழா இந்திர விழா. இந்திர விழா குறித்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கூறுகின்றன. மழை வேண்டி எடுக்கப்படும் விழா எது அப்படின்னா இந்திர விழா. இந்திர விழா குறித்து சிலப்பதிகாரமும் சொல்லுது, மணிமேகலையும் கூறுது. மதுரையில் கோவலனை சந்தித்தவன் மாடல்ல மறையோன். மதுரையில் கோவலனை சந்தித்தவன் யார் அப்படின்னா மாடல்ல மறையோன். கோவலனின் குலதெய்வத்தின் பெயர் மணிமேகலை. கோவலன் குலதெய்வத்தினோட பெயர் மணிமேகலை. கோவலன் தன் மகளுக்கு தன் குலதெய்வத்தின் பெயரையே வைத்தான். கடக்களிறு அடக்கிய கருணை மறவன் யார் அப்படின்னா கோவலன். கடக்களிறு அடக்கிய கருணை மறவன் கோவலன். அந்தன பெண்ணுக்கு உதவி செய்து செல்லா செல்வன் கோவலன். அந்தன பெண்ணுக்கு உதவி செய்து செல்லா செல்வனானவன் கோவலன். முதியோன் துன்பம் துடைக்க சதுக்கபுத தினம் உயிர் கொடுக்க துணிந்த இல்லோர் செம்மல் கோவலன். அப்போ கடக்களிறு அடக்கிய கருணை மறவன் என்றும் செல்லா செல்வன் என்றும் முதியோர் துன்பம் துடைக்க சதுக்கபுத தினம் உயிர் கொடுக்க துணிந்த இல்லோர் செம்மல் கோவலன் என்றும் கூறுகின்றன. கூடல் மகரில் ஆடல் கண்டு